அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்னைக்கு நம்ம சேனலில் 2 ஸ்பெஷல் ஈத் ஸ்வீட் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பாப்புலரான அரேபியன் டெசர்ட் பக்லாவா, அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான குனஃபா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பக்லாவா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நம்ம இந்த டெசர்ட் செஞ்சிடலாம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பக்லாவா செய்கிறதுக்காக நம்மளுக்கு நட்ஸ் தேவைப்படும். நட்ஸ் வந்து உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து வால்நட்ஸ், அதுக்கப்புறம் பாதம், அதுக்கப்புறம் வந்து பிஸ்தா தான் இதில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட். பிஸ்தா மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க மற்ற நட்ஸ் விட. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பைன் நட்ஸ் எடுத்துருக்கேன். இது வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. பிஸ்தா வந்து 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். மற்றது வால்நட்ஸ், பாதம் வந்து நான் வந்து 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போது எல்லா நட்ஸும் சேர்த்து நல்லா லைட்டாக வந்து பல்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க வேணாம், ஒன்றும் அதிகமாக பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த நட்ஸில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நான் சினமன் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அடுத்தது நான் ஒரு 200 கிராம்ஸ் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். இப்போ இதை மெல்ட் பண்ணிக்கோங்க. பக்லாவா செய்கிறதுக்காக நான் வந்து இந்த ஃபில்லோ ஷீட்ஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பிராண்டை நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இருக்கிற இடத்துல எது அவைலபிளாக இருக்கோ அதை வாங்கிக்கோங்க. இது இல்லைனா நீங்கள் வந்து பாஸ்ட்ரி ஷீட்ஸ் கூட வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இது வீட்டில் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இன்ஷால்லா நான் இன்னொரு நாள் வந்து இந்த டோ எப்படி செய்கிறதுன்னு நான் வந்து காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு 20 ஷீட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும். இப்போ வந்து நீங்கள் எந்த பேன் வந்து பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து மெஷர் பண்ணிவிட்டு இந்த ஷீட்டை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கணும். இந்த ஷீட் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கிழிஞ்சிரும். ஸோ பார்த்து வந்து எடுக்கணும். நான் வந்து இந்த பேக்கிங் பேன் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேப்பில் வந்து நான் இப்போ வந்து கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ மெஷர் பண்ணிவிட்டேன். இந்த எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி வந்து ஒரு 20 ஷீட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி. இந்த ஷீட் நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா டக்குன்னு பார்த்திங்கன்னா ட்ரை ஆயிரும். ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ட்ரை ஆயிரும். ஸோ அதனால் வந்துட்டு சீக்கிரமாக கட் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம ஒரு டேம் கிளாத்தால் மூடி வச்சிடணும். நம்ம இப்போ கட் பண்ணுற இந்த எக்ஸ்ட்ரா ஷீட்ஸ் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். இது வந்து வேஸ்ட் இல்லை. அதுவும் வந்து நம்ம வந்து லேயர் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். அது வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த சைஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம பக்லாவா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஷீட்ஸ் வந்து நல்லா கவர்டாகவே வைங்க, இல்லைனா ட்ரை ஆயிரும். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பேக்கிங் பேனை நம்ம வந்து பட்டரால் நல்லா ப்ரஷ் அப் பண்ணிக்க போகிறோம். பட்டர் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதால் நம்ம வந்து இதை நல்லா ப்ரஷ் அப் பண்ணிக்க போகிறோம். இந்த பேன் நல்லா ப்ரஷ் அப் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஒரே ஒரு ஷீட் வந்து நான் இதில் வைக்கிறேன். வச்சதுக்கப்புறமா இப்போ திரும்ப பட்டரால் இந்த ஷீட்டை ஃபுல்லாக ப்ரஷ் அப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்க பேன் வந்து அயன் பேன். இது பேக் பண்ணுறதுக்கெலாம் இது நல்லாயிருக்கும். அவன்லேயும் வைக்கலாம். இது நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கேக் டின்னு அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லேயர் நல்லா ப்ரஷ் அப் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் இன்னொரு லேயர் ஷீட் வந்து வைக்கிறேன். இப்போ இதையும் பட்டரால் நல்லா ப்ரஷ் அப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பேனே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பெரிய பேன் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய நட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். நான் செய்கிற இந்த பேன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பீசஸ் வந்து கிடைக்கும். இங்கே குக்கிங்கில் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இதோட சின்ன பேனாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட இந்த ஷீட்ஸ்லாம் இல்லைன்னா நீங்கள் சமோசா ஷீட்ஸில் கூட ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 10 ஷீட்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் லேயராக பார்த்திங்கன்னா பட்டர் அப்ளை பண்ணி இந்த மாதிரி பண்ணிகிட்டே வரணும். பாட்டமில் 10 லேயர்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபில்லிங் வைக்க போகிறோம். இப்போது நான் 10 லேயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போது அடுத்தது வந்து நம்ம நட்ஸ் ஃபில்லிங் இதில் ஆட் பண்ண போகிறோம். நம்ம யூஸ்வலி எப்பயுமே ஈத்க்கு வட்லாப்பம், ஷீர் குருமா அந்த மாதிரி தானே செய்வோம். ஸோ இந்த ஈத்க்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈத் அன்னைக்கு செய்கிற எல்லா ஸ்வீட் ரெசிபீஸும் நம்ம சேனலில் இருக்குது. ஈத் ரெசிபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி ப்ளேலிஸ்ட்டே இருக்குது. அதில் வந்து நீங்கள் செக் பண்ணலாம். வட்லாப்பம், ஷீர் குருமா எல்லாமே இருக்குது. நம்ம நட்ஸ் வந்து 2 லேயராக வந்து நம்ம பண்ண போகிறோம். அதனால் வந்துட்டு கொஞ்சம் நட்ஸ் வந்து நான் வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஒரு லேயர் வந்து இப்போ வந்து போட்டாச்சு. இப்போது எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இப்போது இதில் லைட்டாக வந்து இந்த மெல்டட் பட்டர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. இப்போது இதுக்கு மேலே திரும்ப வந்து இந்த ஷீட்ஸ் வச்சு நம்ம லேயர் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஷீட் வச்சதுக்கப்புறமா பட்டரால் ஃபுல்லாக ப்ரஷ் அப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு 5 ஷீட்ஸ் நம்ம லேயர் பண்ண போகிறோம். இப்போவே நம்ம அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் 180 டிகிரியில்.
இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. ரொம்ப பார்த்து பார்த்து செய்யணும் இது. இப்போது நான் 5 ஷீட்ஸ் கம்ப்ளீட்டாக லேயர் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது இதுக்கு மேலே நம்ம திரும்ப நட்ஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ எல்லா நட்ஸும் போட்டாச்சு. இப்போது இதுக்கு மேலே திரும்ப வந்து நம்ம லேயர் பண்ண போகிறோம். பட்டரால் நல்லா ப்ரஷ் அப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி திரும்ப நம்ம ஒரு 5 லேயர்ஸ் வந்து வைக்க போகிறோம். நீங்கள் வந்து 10 லேயர்ஸ் கூட வைக்கலாம். நான் வந்து 5 லேயர்ஸ் வந்து வச்சுருக்கேன். நம்ம மெஷர் பண்ணும்போது கட் பண்ண எக்ஸ்ட்ரா ஷீட்ஸ் இருக்குல்லையா, அதை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ வந்து இதே நம்ம வந்து லேயர் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த மாதிரி மெஷர் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா இப்போது இதுக்கு மேலே திரும்ப பட்டரால் ப்ரஷ் அப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நட்ஸ் வந்து ஒரு லேயர் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு 10 லேயர்ஸ் வச்சதுக்கப்புறமா நட்ஸ் போட்டுட்டு திரும்ப அதுக்கு மேலே ஒரு 10 லேயர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு பேக் பண்ணலாம். இப்போ நான் கட் பண்ண அந்த எக்ஸ்ட்ரா ஷீட்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த மாதிரி லேயர் பண்ணிட்டேன். எதுவுமே வேஸ்ட் ஆகலை. இப்போ நான் கம்ப்ளீட்டாக வந்து மேலே 5 லேயர்ஸ் வந்து வச்சுட்டேன். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த கன்ஃபியூஷனுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போது இதை வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். கரெக்டாக மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஷார்ப் நைஃப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டயகனல் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சைட்லேருந்து கட் பண்ணிகிட்டே வரணும். கட் பண்ணிவிட்டு தான் வந்து பேக் பண்ணணும். இல்லைனா நம்மளுக்கு பேக் பண்ணிவிட்டு கட் பண்ண சரியாக கட் பண்ணுறதுக்கு வராது. இப்போ இந்த மாதிரி நம்ம சைட்ஸ்லேருந்து கட் பண்ணிக்கலாம். அவன் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது அவனில் ஒரு 30 to 45 மினிட்ஸ் மேலே வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் 180 டிகிரியில் நான் வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன். அது பேக் ஆகிற டைமில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு தண்ணி, ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் ஹனி சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ ஒரு வாட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு இது நல்லா பாயில் ஆகட்டும். இப்போது சுகர் சிரப் லைட்டாக வந்து திக்காயிருச்சு. இப்போது நம்ம வந்து ரோஸ் வாட்டர் வந்து சேர்த்துக்க போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஆரஞ்சு பிளாசம் வாட்டர் இருந்தால் இது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப ஃப்ளேவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்ப கம்மியாக சேர்க்கணும். ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தாலே போதும். இது ஆப்ஷனல் தான், இது வந்து சேர்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ரோஸ் வாட்டர் சேர்த்தாலே உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. பக்லாவா பேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். இப்போ நம்மளோட பக்லாவா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அயன் பேனில் பேக் பண்ணதால் ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ நான் ஸ்டவ் டாப்லேயே வச்சுருக்கேன். இப்போது நம்ம ரெடி பண்ண சுகர் சிரப் சூடாகவே இதை வந்து சேர்த்துடணும். நம்ம அந்த அவன்லேருந்து எடுத்த உடனே வந்து சூடாக நம்ம வந்து சேர்த்துடணும். நல்லா அந்த கேப் எல்லா இடத்துலையுமே சேர்த்துருங்க. அப்போ தான் அந்த நட்ஸ்குள்ளெல்லாம் அந்த சுகர் சிரப் வந்து உள்ளே போயிட்டு நல்லா ஜூஸியாக இருக்கும். உங்களுக்கு பக்லாவா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ எல்லா இடத்துலையும் சேர்த்தாச்சு. எவ்வளோ க்ளோஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ சேர்த்ததுக்கப்புறமா உடனே இது வந்து சாப்பிடக்கூடாது. இது வந்து 6 hours to ஒரு நான் ஓவர் நைட் வந்து அப்படியே நான் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆறட்டும். கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா இதுக்கு மேலே பிஸ்தா வச்சு கார்னிஷ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட பக்லாவா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. லேஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா கொஞ்சம் சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக அந்த நட்ஸோடு அப்படியே சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் செஞ்ச ஸ்வீட்ஸில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்வீட்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இது நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஈத் அன்னைக்கு வீட்டுக்கு வர கெஸ்ட்டை இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக வந்து அசந்து போயிடுவாங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் ஃபோட்டோஸை எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேஸ்ட் ஆஃப் சென்னைக்கு சென்ட் பண்ணி வைங்க. உங்களை யார் இது ஃபஸ்ட்டு செஞ்சு எனக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு நானும் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்.
செஞ்சதுக்கப்புறமா இது நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து வெளியிலேயே வச்சுக்கலாம். 1 வீக் வரைக்கும் இது நல்லா தான் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போது இன்னொரு சூப்பரான டெசர்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான குனஃபா. இது கூட நம்ம சேனலில் சீஸ் குனஃபா, க்ரீம் குனஃபா எல்லாமே பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து குனஃபா ரோல்ஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குனஃபா செய்கிறதுக்காக நான் ரிக்கோட்டா சீஸ் எடுத்திருக்கேன். ரிக்கோட்டா சீஸ் என்னது எதுவும் இல்லை, இது வந்து பன்னீர் தான். நம்ம பன்னீர் செய்கிறது சேம் மெத்தட் தான் இது. நம்ம வீட்டிலேயே பன்னீர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் மொசரல்லா சீஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு நான் ரிக்கோட்டா சீஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இப்போது இதில் மொசரல்லா சீஸ் நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் ஒரு சீஸ் யூஸ் பண்ணாலும் போதும். நான் டேஸ்ட்டுக்காக ரெண்டுமே நான் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது செய்கிறதுக்கு 1 hour முன்னாடி இந்த சீஸ் வந்து வெளில எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் ஆகும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸ்விஸ் பிராண்டோட குனஃபா டோ தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டோ எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் கிடைக்கிது. நீங்கள் இல்லைன்னா ஆன்லைனில் கூட இது வந்து ட்ரை பண்ணலாம். செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour முன்னாடி குனஃபா டோ வெளியில் எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இது. இப்போது இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ண போகிறோம். நம்ம ரோல் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி நூல் நூலாக தான் இருக்கும். இப்போது இதுலேருந்து மெலிசாக அந்த ஒரு போர்ஷன் வந்து எடுத்துட்டு இப்போது இதை பாதியாக வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன். இப்போது இந்த போர்ஷன்லேருந்து ஒரு மெலிசாக கொஞ்சமாக நான் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதுக்கு கீழே நம்ம இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போது இந்த இடத்துல நம்ம சீஸ் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஃபில்லிங் வச்சதுக்கப்புறமா இப்போ கீழே இருக்கிறத வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். தண்ணி யூஸ் பண்ணி இதை வந்து சீல் பண்ணிடுங்க. இப்போது இங்கேருந்து இதை வந்து நம்ம டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டே ரோல் பண்ணிகிட்டே வரணும். தண்ணி யூஸ் பண்ணி இது வந்து நல்லா சீல் பண்ணிடுங்க. இதே மாதிரி நம்ம எல்லா ரோல்ஸும் ரெடி பண்ணிக்கலாம். இன்னொன்று நான் உங்களுக்கு செஞ்சு காட்டிடுறேன். இது ஒன்று ரோல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இதை விட நம்ம எப்பயுமே ரெகுலராக செய்கிற குனஃபா தான் ரொம்ப ஈஸி உங்களுக்கு. நீங்கள் அது ட்ரை பண்ணணுன்னா அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது ட்ரை பண்ணலாம். இது சர்வ் பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா சிங்கிள் பீஸாக இருக்கு இல்லையா, அதனால் யாராச்சும் கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வரும்போது ஈதனைக்கு வரும்போது இந்த மாதிரி நம்ம சர்வ் பண்ணலாம். ரோல் ரொம்ப மொத்தமாக செஞ்சிடாதீங்க, கொஞ்சம் மெலிசாவே இருக்கட்டும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லா ரோலும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ பேக்கிங் ட்ரேயில் வச்சுக்கலாம். இப்போ 100 கிராம்ஸ் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். இப்போ இதை மெல்ட் பண்ணிக்க போகிறோம். இது மெல்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், ரெட் அப்படி இல்லைன்னா ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த குனஃபாவில் எல்லா இடத்துலையுமே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். மேலே கீழே எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு குனஃபா நல்லா சாஃப்டாக இருக்கும். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லா இடத்துலையுமே பட்டர் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போது அவனில் ஒரு 10 to 15 minutes நான் வந்து இதை பேக் பண்ண போகிறேன். 180 டிகிரி நான் செட் பண்ணியிருக்கேன். மேலே கொஞ்சம் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது பேக் ஆகிற டைமில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு சுகர், 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 minutesக்கு இது நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ லைட்டாக திக்காக ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரோஸ் வாட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டிஷ்ஷஸ் எல்லாத்துக்கும், ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சூடாக வந்து குனஃபாவில் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம குனஃபாவும் பேக்காகி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சூடாக இருக்கும் போதே இந்த சுகர் சிரப் நம்ம சேர்த்துடணும். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம பிஸ்தா வச்சு கார்னிஷ் பண்ணிடலாம். இதை லைட்டாக பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி நடுவில் வச்சுருங்க, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும்.
கொஞ்சம் ரோஸ் சிரப் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதுவும் வச்சு சர்வ் பண்ணலாம். சில பேர் ரொம்ப ஸ்வீட்டாக சாப்பிடுவாங்க, சில பேர் வந்து ரொம்ப மைல்டாக சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம சுகர் சிரப் வந்து போட்டு தரலாம். அவ்வளோதான், இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான குனஃபா ரெடி ஆயிருச்சு. இது கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் செஞ்ச 2 ஈட் ஸ்வீட் ரெசிபீஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் எது ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். உள்ளே நல்லா சீஸியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த 2 டிஷ்ஷஸ்மே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சுருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நம்ம டேஸ்ட் ஆஃப் சென்னை சார்பாக எல்லாருக்குமே ஈத் முபாரக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக தம்ஸ் அப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது என்னோடய ரெக்வஸ்ட். அதே மாதிரி கண்டிப்பாக இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வந்துகிட்டே இருக்குது. நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.